கனவு கனவு பற்றி பல பேரும் பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆழ் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் கனவாக வரும் அப்படின்னு சொல்லி. இந்த கனவில் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல தான் வந்தேன். சின்ன வயசில் எனக்கு டேப் ரெக்கார்டர் வாங்கணும்னு ரொம்ப பெரிய ஆசை. எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லி ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கணும். அது எப்படின்னா ஸ்டீரியோ டைப்பில் வாங்கணும். மோனோ டைப்லாம் நம்மகிட்ட இருந்தது. அப்போ எனக்கு ஸ்டீரியோ டைப்பில் 2 ஸ்பீக்கர் உள்ள மாதிரி லெஃப்ட் ரைட்டு பிரிஞ்சு கேட்குற மாதிரி வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. அப்போது அந்த நேரத்தில் இந்த கனவுகளை பற்றி ஒரு விஷயத்தையும் கேள்விப்படுறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, கனவில் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துட்டிங்கன்னா அதை வெளியே சொல்லிட்டா பலிக்காது. இப்போ நீங்கள் கனவில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அந்த விஷயத்த சொன்னீங்கன்னா பலிக்காது. பட் ஒருவேளை நீங்கள் சொல்லாமல் மனசில் வச்சுருந்தீங்கன்னா பலிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நான் ரொம்ப வேறு மாதிரி விவகாரமாக யோசித்து இன்றைக்கி நைட்டு டேப் ரெக்கார்டர் வாங்குற மாதிரி நமக்கு கனவு வந்ததுன்னா அது யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. ஒருவேளை அப்படி கனவு வரலன்னு வச்சுங்களேன், எனக்கு இப்படி ஒரு கனவு வரலன்னு ஊர் பூரா சொல்லிடு அப்படின்ட்டு. அதாவது இதெல்லாம் தற்செயலாக நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமான விஷயம். ஆனால் நம்ம அந்த நேரத்தில் அப்படி யோசிக்கல. ஏன் இதை நமக்கு சாதகமாக மாற்றிக்க முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை. பல இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒருத்தர் ஒரு வேண்டுதல் வச்சுருப்பார் சாமிக்காக. அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா என்னுடைய வீட்டை நான் தானமாகவே, அதாவது சும்மாவே யாருக்காவது கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தாராம். அவருக்கு கோரிக்கை நிறைவேறிடுச்சு. ஆனால் வீடு ரொம்ப பெருமானமான ஒரு நல்ல பெரிய ஒரு வீடு, எல்லாம் பயங்கரமான விலை போகக்கூடிய ஒரு வீடு. அன்னைக்கு தேதிக்கு பார்த்தா ஒரு 1 கோடின்னு வச்சுக்கோங்களேன். வீடு கண்டிப்பாக 1 கோடிக்கு போகும். ஆனால் அவருக்கு வீட்டை யாருக்கும் சும்மா கொடுக்குறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா சாமிக்கு வேண்டிட்டார். அவர் ஒரு யோசனை செய்கிறார். என்னென்னா, என்னுடைய வீட்டை இலவசமாக தருகிறேன், ஆனால் அதுக்கு என்னுடைய பூனையை நீங்கள் வாங்கணும். அவர் ஒரு கேட் வளர்க்குறாரு, அதை நீங்கள் வாங்கணும். அந்த பூனையோடைய விலை 1 கோடி அப்படிங்கிறார். வந்தவங்களுக்கு பூனை முக்கியம் இல்லை, வீடு தான் முக்கியம். வீடு கண்டிப்பாக 1 கோடிக்கு உண்டான மதிப்பு அந்த வீட்டுக்கு உண்டு. அதனால் வந்தவங்க அந்த வீட்டை வாங்குவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறார். இப்போ இது நேர்மையான ஒரு வேண்டுதல் அல்ல. அந்த மாதிரி பல நேரங்களில் பல விஷயங்களை நமக்கு சாதகமாக பயன்படுத்த நம்ம மனசை நினைக்கும். நீங்கள் அப்படி இருக்கா நினச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க.